வரக்கூடிய தீபாவளிக்கு எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான சோன் பாப்படி ரெசிபியை கடையில் வாங்காமல் வீட்டிலே 1 கப் சுகரை யூஸ் பண்ணி தாராளமாக செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிற சோன் பாப்படி ரெசிபிக்காக அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகணும். இது கூட ஒரு கட்டோரியில் 1/2 கப் அளவு மைதா, 1 கப் அளவு கடலை மாவு எடுத்து நெய்யிலேயே பொறுமையாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கரிஞ்சு போகாது. அதே சமயத்தில் நெய்யில் இந்த மாவு வறுபட்டு நல்ல ஒரு மணம் வரும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திக்காக கோட் ஆகும். அதுக்கப்புறமா மாவு நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்லாவே பிரைட் கலராக மாவு வெந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த மாவை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு சுகர் கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் சுகர் நல்லா கரைய விடுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சுகர் சிரப் கிறிஸ்டலாக மாறாது. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா நுர பொங்கி வரும்போது அப்பப்போ இந்த சிரப்பை இதே மாதிரி தண்ணியில் விட்டு பாருங்கள். எந்த ஒரு ஸ்டேஜில் நம்மளால் சாஃப்ட் பால் மாதிரி இந்த சிரப்பை உருட்ட முடியுதோ அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை சிரப்பை செக் பண்ணும்போதும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பாகுபதம் செக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணிக்குள்ளே லேயர் ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த சிரப்பை எடுத்து உருட்டி பார்க்கணும். இந்த மாதிரி அழகாக முத்து போல உருட்ட வரணும். இப்போது லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக கலர் மாறும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் கூட சிரப் சூடாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கலர் கிடைக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை தவாக்கு மாற்றிடுங்க. தவாக்கு மாற்றின அடுத்த 1 நிமிஷத்துலேயே இதே மாதிரி ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா ஃபோர்க் யூஸ் பண்ணி பேனை எந்தவித ஹர்ட்டிங் இல்லாமல் விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கேண்டி மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மொத்தமாக வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி விடாமல் இந்த கேண்டியை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இதனுடைய திக்னஸை ப்ராப்பராக இதே மாதிரி இழுத்து மெயின்டைன் பண்ணணும். பாருங்கள், 8 வடிவத்தில் இதை சுருட்டி இதே மாதிரி குறைஞ்சபட்சம் 10 முறையாவது பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய நூலாக இந்த சோன் பாப்படி ரெடி ஆகும். நான் ஒரு 10 முறை பண்ணியிருப்பேன். இப்போது வறுத்த மாவில் இதை டிப் பண்ணி சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான டிப், மாவு அப்புறம் இந்த சிரப்பை ப்ராப்பராக ரெடி பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான டிப், 8 மாதிரி சுருட்டி இழுக்கும்போது அதனுடைய அகலத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பராக சோன் பாப்படி வராது. நேரம் ஆக ஆக கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு இது நல்லாவே நூல் மாதிரி அழகாக மாறுது பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே அப்ளை பண்ணி இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே அருமையாக பார்க்குறதுக்கு தறியில் இருக்கிற நூல் மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. இதை இப்போ மோல்டுக்கு மாற்றிக்கலாம். மோல்டில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை இதே மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நல்லா உதிரியாக நம்ம ரெடி பண்ண சோன் பாப்படியை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நூலாக வந்ததுக்கப்புறமா கை வச்சிங்கன்னா ஸ்டிக்கியாக மாறிடும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள நூலாக சாப்பிட்றதுக்கு கமகமான நெய் வாசத்தோட அருமையான சோன் பாப்படி ரெடி ஆயிடுச்சு. வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.